சிவகங்கையில் ஆம்புலன்ஸ் வாகனம் மீது பால்வண்டி மோதிய விபத்தில் சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்ட நபர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. காளையார்கோவில் அருகே இருசக்கர வாகன விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த மலைராஜன் என்பவர் ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சிவகங்கை மதுரை முக்கு பகுதியில் திடீரென குறுக்கே வந்த பால்வண்டி ஆம்புலன்ஸ் மீது மோதியதில் மலைராஜனுக்கு மீண்டும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் டிஆர்ஓ பூங்கொடி தலைமையில் நடைபெற்ற 4வது நாள் ஜமாபந்தியில் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். குறிப்பாக கடந்த பிப்ரவரி வரை மகளிர் உரிமை தொகை பெற்று வந்த பலருக்கு மே மாதத்திற்கான தொகை கிடைக்கவில்லை என மனு அளித்தனர். மொத்தம் பெறப்பட்ட 248 மனுக்களையும் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வதலூர் கிராமத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் திடீரென மூடப்பட்டதால் அறுவடை செய்யப்பட்ட சுமார் 20,000 மூட்டை நெல்மணிகளை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் வீதிகளில் குவித்து வைத்துள்ளனர். வெயில், மழை மற்றும் கால்நடைகளிடமிருந்து நெல் மூட்டைகளை பாதுகாக்க வாடகைக்கு தாரப்பாய்களை வாங்கி மூடி வைத்து போராடி வருகின்றனர். அதிகாரிகள் உடனடியாக கொள்முதல் நிலையத்தை திறந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை பழையப்பேட்டை பகுதியில் ஆளில்லாத வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் கையில் கிடைத்த பொருட்களை திருடிச் சென்றனர். பேராசிரியர் ரவி சேலத்திற்கும் அவரது மனைவி வண்டியூருக்கும் சென்றிருந்த வேளையில் வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்ட திருடர்கள் நள்ளிரவில் புகுந்து பீரோவில் இருந்த தங்கத்தோடு வெள்ளி விளக்குகள் மற்றும் 15,000 ரூபாய் பணத்தை அள்ளிச் சென்றனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் மற்றும் கடன் கொடுத்தவர்களின் கடுமையான மிரட்டல் காரணமாக இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தால் சுமார் 30 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கியிருந்த மணிகண்டனை நிதி நிறுவன ஊழியர்கள் சிலர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று மிரட்டியதால் மனமுடைந்த மணிகண்டன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. முதற்கட்டமாக நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த 10 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் தலைமறைவான திமுக நிர்வாகி சந்துருவை தேடி வருகின்றனர். வைகாசி விசாகத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 4 நாட்களுக்கு 100 ரூபாய் கட்டண தரிசன முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக வணங்கப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் வரும் 30ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழாவையொட்டி பக்தர்களின் வசதி கருதி 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு 100 ரூபாய் கட்டண தரிசன முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூரில் உள்ள தனியார் மதுபான கூடம் ஒன்றில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ரவிசங்கர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். டாஸ்மாக் மதுபான வகைகள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பந்தப்பட்ட தனியார் மதுபான கூடத்தில் விதிகளை மீறி பாட்டிலுக்கு 30 முதல் 40 ரூபாய் வரை கூடுதலாக விற்பதை கண்டறிந்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சம்பந்தப்பட்ட தனியார் மதுபான கூடம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி நகர்ப்பகுதிகளான சிதம்பர நகர், சண்முகபுரம், துறைமுகச்சாலை, தமிழ் வழிச்சாலை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய சூழலில் பிற்பகலில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. குறிப்பாக அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, ஆனந்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 6 மாதத்தில் 11வது முறையாக மின்னஞ்சல் மூலம் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து தீவிர சோதனை நடைபெற்றது. ஆட்சியர் அலுவலக அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலுக்கு வந்த மிரட்டல் தகவலில் மதியம் 2 மணிக்கு குண்டு வெடிக்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் மூப்பனாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். ஆனால் வெடிகுண்டு ஏதும் சிக்கவில்லை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கடந்த 20 ஆண்டுகளாக பூட்டி கிடந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் தாவிக எம்எல்ஏ ஸ்ரீனிவாசன் சேதுபதி முன்னிலையில் திறக்கப்பட்டது.
முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பனை ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்ற ஸ்ரீனிவாசன் சேதுபதி இந்து, இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மதபோதகர்களை அழைத்து வந்து இந்த அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறக்க வைத்தார். தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் என 5000க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் பேக்கரி உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 54 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. ஈபி காலனியைச் சேர்ந்த பேக்கரி உரிமையாளரான திருஞானத்தின் வீட்டு பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 4 சவரன் நகை 1 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அரசு மருத்துவமனை மற்றும் பேரூராட்சி அலுவலகத்தில் சுற்றுச்சூழல் அமைச்சர் ராஜீவ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேரூராட்சி செயல் அலுவலர் மாலதி பணிக்கு வராமல் அலட்சியமாக இருந்ததாக புகார் கூறப்பட்ட நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க மேலதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் பாதுகாப்பற்ற முறையில் இருந்த பள்ளங்களை உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் திம்மாவரம் பகுதியில் அமைந்துள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கு மற்றும் நவீன அரிசி ஆலையில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் நேரில் ஆய்வு நடத்தினார். துறை சார்ந்த அதிகாரிகளோடு இணைந்து நவீன அரிசி ஆலையின் பயன்பாடு குறித்து கேட்டறிந்தார். செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர், இந்த ஆலையில் நாள் ஒன்றுக்கு 100 மெட்ரிக் டன்னும் மாதத்திற்கு 2500 மெட்ரிக் டன்னும் அரிசி உற்பத்தி செய்யப்படுவதாகவும் இந்த உற்பத்தியை மேலும் அதிகப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகரில் திடீர் கனமழையின் போது பெருமாள் கோவில் தெருவில் இருந்த 30 ஆண்டுகள் பழமையான வாகை மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதில் அங்கிருந்த 3 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 2 மிதிவண்டிகள் முற்றிலுமாக சேதமடைந்தன. மேலும் மரம் விழுந்ததில் மின்சார வயர்கள் அறுந்து அப்பகுதி முழுவதும் மின்தடை ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக இந்த சம்பவத்தின் போது அங்கு யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் மின்வாரிய ஊழியர்கள் மரத்தை அகற்றி மின்தடையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி உடையார்பட்டி அம்மன் கோவிலில் புகழ்பெற்ற மாம்பழ தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. தேர் முக்கிய வீதிகள் வழியாக வந்தபோது பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனுக்காக தேரின் மீது மாம்பழங்களை சூறையிட்டு அம்மனை வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஜோதிஅள்ளி மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீசெட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் ஊர்வலமாக சென்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். சுற்றுவட்டார கிராம மக்கள் திரளாக கூடி பால்குடம், மாவிளக்கு மற்றும் பூக்கரகம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் வந்தனர். மேலும் உடலில் எலுமிச்சம்பழங்களை அலகு குத்தி கொண்டும் பறவை காவடி மற்றும் காளி வேடமணிந்தும் வித்தியாசமான முறையில் பக்தர்கள் அம்மனை வழிபட்டு மகிழ்ந்தனர்.